ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உனக்கு உரிமையாகணும் நீ ஆசைப்படக்கூடிய விஷயத்தை, உனக்கு சொந்தமாக உன்னிடம் வந்து சேர வேண்டும் என நீ விரும்பக்கூடிய விஷயத்தை இப்போது உன்னிடமே வந்து சேரும்படி உனக்கான அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கதான் உன் சாயப்பா வந்திருக்கிறேன் என் செல்லமே. உன் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீ வாழ்றதெல்லாம் எனக்கு தெரியும். எதிர்பார்ப்பு இல்லாமல் மனிதர்களின் வாழ்க்கை இல்லை. ஆனா எதிர்பார்த்தது எல்லாமே அப்படியே நடப்பதும் இல்லை அல்லவா? கொஞ்சம் பொறுத்திரு. சரியானபடி எல்லா விஷயங்களையும் சரியான முறையில நான் முடிச்சு கொடுக்க போறேன். கோபம் வருவதற்கு தகுதியே உரிமைதானே. எல்லா மனிதர்களிடத்திலும் உரிமை இருக்கு நீ நினைக்கிற. அதனால தானே எல்லாவற்றையும் உரிமை எடுத்து அவர்களுக்கு எல்லா விஷயங்களிலும் கலந்து உதவிகளையும் செஞ்சு கொடுத்த. ஆனா அதே உரிமையை எடுத்துக்கிட்டு நீ அவங்க கிட்ட பேசலான்னு போனா உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது என்பது போல உன்னை அப்படியே துண்டாக வெட்டி விடுகிறார்கள் தானே. உதவிக்காகவும் வேலைக்காகவும் மட்டும் உன்னை தேடி வரக்கூடிய அப்படிப்பட்ட மனிதர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீ உரிமை எடுத்து செய்யலான்னு பார்த்தா மட்டும் உனக்கும் அவங்களுக்கும் சம்மதமே இல்லைங்கிற மாதிரி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் குறைத்து உன்னை நடத்துவதையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் மனசாட்சிக்கு விரோதமாக நடக்காத குழந்தை. நிச்சயமா நீ ஆசைப்படுறத உனக்காக உன் சாயப்பா நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. பல பேருடைய வாழ்க்கை இங்க ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றங்களை மட்டுமே பெறுவதாக இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என் அன்பு பிள்ளையான உனக்கு ஏமாற்றத்தை முடிவாக நான் ஒருபோதும் கொடுக்க மாட்டேன் என் செல்லமே. உனக்கு என்ன வேண்டுமோ அதை அடைவதில் நீ உறுதியாக இரு. உனக்காக தன்னையே மாற்றிக்கொள்ளும் ஒருவர் தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்து காட்டுகிறேன் செல்லமே. இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையும் வாழ்க்கை துணையும் சரியாக அமைஞ்சிடாது. ஆனா அவங்க வாழ்க்கையில விட்டு கொடுத்து புரிதல் அனுசரித்தலோட சரியானபடி விஷயங்களை செய்தால் எல்லாமே சரியாகும் என் செல்லமே. எந்த மனிதர்களுக்குமே அவங்க ஆசைப்படுற வாழ்க்கைய நான் அப்படியே அமைச்சு கொடுக்கறது கிடையாது. அவரவர் கர்ம வினையை பொறுத்து தானே அவரவர் வாழ்க்கையும் வாழ்க்கை துணையும் அமைகிறது. அப்படி இருக்கும்போது உனக்கும் நீ எதிர்பார்த்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அமையலன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எப்படியாவது இதை அனுசரித்து வாழலாம் என எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து நீ வாழ்ந்து கொண்டிருப்பதை அறிந்த உன் சாயப்பா உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவாய் இருப்பேன் என் செல்லமே. என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கு. நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் உன்னிடமே சிறப்பானதாக கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய கவலையும் கஷ்டமும் துயர துன்பமும் பிணியும் வறுமையும் எல்லாமே உன்னை விட்டு பிரிய போகுது. உன்னை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் உன்னை புரிந்து கொண்டு வந்து சேரும் காலம் வந்து விட்டது என் செல்லமே. என்ன நடந்தாலும் சரி, ஓ மனசுக்குள்ள நீ திரும்ப திரும்ப நல்லது நடக்கும்னு சொல்லிக்கிட்டே இருந்தீனா நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்ல மாற்றங்களோடு உன்னிடம் வந்து சேரும் என் செல்லமே. நீ விரும்பும் அனைத்தையும் தக்க சமயத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டியது எனது பொறுப்பு. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் துன்ப துயரங்களையும் இப்போது தக்க சமயத்தில் உன்னை விட்டு விலக்கி வைக்க போறேன். பொறுமையா இரு, மன அமைதியோட இரு. நீ நினைச்சே பார்க்காத அளவுல உன் வாழ்க்கையில ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் அள்ளித்தர வந்து விட்டேனேன் செல்லமே. இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களை எல்லாம் கடந்து இப்போது நீ சந்தோஷமாக வாழப்போவதை நினைக்கும் போது எனக்கே மிகவும் மனமகிழ்வாக இருக்குது. எவ்வளவோ சோதனைகளின் போதும் மன தைரியத்தோடு பக்குவப்பட்டு அதை கடந்து வந்து விட்டாய். இப்போது என்ன நடந்தாலும் சாயப்பா என்னை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை உன் மனசுக்குள்ள வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். உனக்கான வாழ்க்கையை நீ யாரோடும் ஒப்பிட்டு பார்க்கவே வேண்டாம். யாருக்குமே கிடைக்காத அளவிற்கு மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக உன் சாயப்பா நான் கொடுக்க போறேன். மிகுந்த சந்தோஷத்தோடு கிடைக்குமா நடக்குமான்னு நீ எதிர்பார்த்த காரியங்களை எல்லாம் அனுபவித்து மனமகிழ்வோடு நீ வாழத்தான் போகிறாய் என் செல்லமே. இனி உன் வாழ்க்கையில எல்லாமே மகிழ்ச்சியாக மாறப்போகுது. வசதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்ட உனக்கு சந்தோஷமான சிறப்பான வசதி நிறைந்த வாழ்க்கையவே அமைத்து கொடுக்க போகிறேன். ஓம் சாய்ராம்.